வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்குது காப்பரோட 7 நிமிஷம் கேண்டில்ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில்ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட் ப்ரைஸ் ஓப்பனிங் 472க்கு கொஞ்சம் கீழே ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா 470.5 ஸ்டாப் லாஸ் வச்சு பையிங்க்கு சாதகமாக ட்ரேட் பண்ண நினச்சோம். ப்ரைஸ் ஓப்பன் ஆன உடனே ஸ்டாப் வந்து ட்ரிகர் பண்ணிடுச்சு. ஓரளவு 1.5 பாயிண்ட் கிட்ட லாஸ் இருந்திருக்கும். அதுக்கப்புறமா மார்க்கெட் மேலே போக முடியாமல் 466 வரைக்கும் வந்து 69.25 க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி 68 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. நம்ம என்னென்னலாம் செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 460-62 பை பண்ண ஸ்டார்ட் பண்ணி ஓரளவு நல்ல ப்ராஃபிட் பண்ணோம். அதுக்கப்புறமா விட்டுட்டு 480 திருப்பி பை பண்ணலாம் ரீட்ரேஸ்மெண்ட் நினச்சோம். 480 75 ஸ்டாப் லாஸ் வச்சு 5 பாயிண்ட் லாஸ் பண்ணோம். திருப்பி நேற்று ஒரு 1.5 பாயிண்ட் விட்டுருக்குறோம். இந்த இடம் எதனால் இந்த இடத்துல நம்ம திருப்பியும் பையிங்க்கு சாதகமாக ட்ரை பண்ணோன்னா, இப்போ சார்ட்டை முழுசாக பார்த்தா அவங்களுக்கு தெரியும். இங்கே கடுமையான போராட்டம் நடத்தி மார்க்கெட் மேலே போய் இந்த இடத்துல வந்திருக்கு. அப்போ இந்த ஏரியாவில் கண்டிப்பாக இந்த இடத்துலலாம் சப்போர்ட் இருக்கணும், சரிங்களா? 460 வரைக்கும் சப்போர்ட் இருந்து அதுக்கப்புறம் தான் நம்ம முடிவு செய்ய முடியுமே தவிர அந்தளவுக்கு ஈஸியாக ட்ரெண்ட் மாறிடுச்சுன்னு முடிவு செய்ய முடியாது. ஆனால் இப்போ தொடர்ந்து நம்ம 2 நாளாக ப்ராஃபிட்டபுளாக இல்லை. அதனால் என்ன பண்ணலாம், ஒரு மார்க்கெட் வாட்ச் பண்ணிவிட்டு திருப்பி வரலாம். 472க்கு மேலே போச்சு அப்படின்னா நம்ம பை பண்ணுறதை பற்றி யோசிப்போம். அப்படி இல்லைன்னா கீழே வந்து மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகட்டும், என்ன நடக்குதுன்னு பார்த்து முடிவு பண்ணலாம். ட்ரேடிங் நடக்கிறப்போ பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. இல்லை கன்ஃபியூஸ்டாக மார்க்கெட்டில் இன்னும் லோலேருந்து மேலே போகும்னு நினைக்கிறவங்க தாராளமாக ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் நீங்கள் கால் ஆப்ஷனை பை பண்ணலாம். கொஞ்சம் லீவரேஜ் அவுட் ஆஃப் மணியாச்சு பை பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ட்ரேடிங் நடக்கிறப்போ பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.